ஜெயலலிதாவின் நினைவு நாளான இன்று ஒரு அரசியல் ஆளுமையாக அவர் செயல்பட்ட விதம் குறித்து இன்றைய அரசியல் ஆளுமை பகுதியில நம்ம பார்க்க இருக்கிறோம். எனக்கு உண்மையான அன்பு கிடைச்சதில்ல, நிபந்தனையற்ற அன்பு நான் என்றுமே பெற்றதில்ல அப்படின்னு தமிழகத்தின் உச்சத்துல இருந்த ஒருத்தர் அடிக்கடி சொன்ன வார்த்தை இது. தமிழக மக்களால இரும்பு பெண்மணி, புரட்சி தலைவி, அம்மா அப்படின்னு தொண்டர்களாலும் மக்களாலும் அழைக்கப்பட்ட மறைந்த முதல்வர் ஜெயலலிதா தான் இத சொன்னது. தமிழக முதல்வரா 5 முறை பதவி வகித்த ஜெயலலிதா அதிமுக என்ற கட்சியினை துவங்கிய திரு எம்ஜிஆர் அவர்களை விட அதிமுகவை அதிக தேர்தல்ல அதிக தொகுதிகள்ல வெற்றி பெற வச்சாங்க. அதிக தொண்டர்களை கொண்ட கட்சியாவும் மாற்றினாங்க. இந்தியாவுல 3வது பெரிய கட்சியா அதிமுக மாற்றியது அப்படின்னு பல பெருமைகளுக்கு சொந்தக்காரர். எம்ஜிஆருக்கு பின் அதிமுக துண்டு துண்டா உடைஞ்சிரும் அப்படின்ற கணக்கை உடைச்சு கட்சியையும் கட்சியினரையும் ஒன்றுபடுத்தி தனது தலைமையின் கீழே சுமார் 28 ஆண்டுகள் கட்சியை கட்டுக்கோப்பா வழிநடத்திட்டு வந்தாங்க ஜெயலலிதா. இப்படி தமிழகத்தின் தவிர்க்க முடியாத சக்தியா இருந்த மறைந்த ஜெயலலிதாவின் வரலாற்றை தெரிஞ்சுக்கொள்வோம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஆர்வமா இருக்குல்ல? வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். 1948ஆம் ஆண்டு கர்நாடகால பிறந்த ஜெயலலிதாக்கு 2 வயது ஆகும்போது அவரோட தந்தை இறந்து போறாங்க. அதனால குடும்பத்தை காப்பாத்துற நிலை அவங்களோட தாயாக சந்தியா மேல விழுது. அதனால அவங்க சென்னைக்கு போயிடுறாங்க. தாய் தந்தை அன்பு இல்லாம வளர்ற சூழல் ஜெயலலிதாவுக்கு ஏற்படுது. அதுக்கப்புறம் அவங்க 10வது வயதுல சென்னைக்கு மறுபடியும் அழைச்சு வரப்பட்டு சர்ச் பார்க் கான்வென்ட்ல சேர்க்கப்பட்டு அங்க படிக்கப்படுறாங்க. படிப்புல சுட்டியா இருந்த ஜெயலலிதா 10ஆம் வகுப்பு தேர்தல்ல மாநில அளவுல இடம் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில காலடி எடுத்து வச்சுட்டு வெளியே வந்த ஜெயலலிதாவின் கல்வி அத்தோட முடிஞ்சு போகுது. ஆனா கல்லூரி பாடம் படிக்க முடியல அப்படின்னாலும் அவரோட புத்தக வாசிப்பு பெரிய அளவுல விரிந்து பறக்குது. தான் ஒரு வழக்கறிஞர் ஆகணும், பேராசிரியர் ஆகணும் அப்படின்ற கனவுல இருந்த ஜெயலலிதா தனது விருப்பமே இல்லாம தனது 15வது வயதுல திரைப்படத்துறைக்கு அழைத்து வரப்படுறாங்க. அதுக்கப்புறம் 127 படங்கள்ல நடித்த ஜெயலலிதா 1980கள் வரை எம்ஜிஆர், சிவாஜி, ராஜ்குமார், என்.டி. ராமாராவ், நாகேஸ்வரராவ், தர்மேந்திரா என பல மொழிகள்ல முன்னணி நாயர்களுடன் நடிக்கிறாங்க. எம்ஜிஆருடன் அதிக படங்கள்ல நடித்தார் அப்படின்ற பெயரையும் பெறாங்க. இடையில அவர் தாயார் மறைஞ்சிட ஜெயலலிதா மிகுந்த மன வருத்தத்துக்குள்ள போறாங்க. அந்த நேரத்துல மீண்டும் எம்ஜிஆரோட நட்பு கிடைக்க அரசியலுக்கு இழுக்கப்பட்டு அதிமுகவுல இணைறாங்க. 1982ஆம் ஆண்டு அதிமுக உறுப்பினர் ஆகிறாங்க ஜெயலலிதா. 1983ஆம் ஆண்டு அதன் கொள்கை பரப்பு செயலாளர் ஆனாங்க. சத்துணவு திட்டத்தை கவனிக்கும் முதல் பொறுப்பு கிடைக்க அதை சிறப்பா நடத்தி முடிச்சு காட்டுறாங்க ஜெயலலிதா. 1984ல ராஜ்யசபா உறுப்பினரா நாடாளுமன்றத்துல சிறப்பா செயல்பட்டாங்க. ஜெயலலிதாவின் மொழி ஆளுமை சிறப்பான ஒன்று. தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி, ஆங்கிலம் என பல மொழிகள்ல சரளமா பேசக்கூடியவங்க. அது அவருக்கு அரசியல்ல சிறப்பான இடத்தை பெற்று தந்தது. ஜெயலலிதாவின் தொடர் புத்தக வாசிப்பு, அறிவு தேடல், சிந்திக்கும் திறன் ஆகியவற்றால அரசியல்ல எளிதா காலூன்ற முடியும். திராவிட கட்சிகளின் ஆகப்பெரிய சொத்தாக இருந்த மேடை பேச்சுல எம்ஜிஆர் சிறந்தவராகவும் இல்லை. ஜெயலலிதாவும் மிக சிறந்த மேடை பேச்சாளரா இல்லாட்டினாலும் அவரது ஆவேசமான பேச்சு மக்களை ஈர்த்துச்சு. எம்ஜிஆரின் மறைவுக்கு அப்புறம் தனிமைப்படுத்தப்பட்ட ஜெயலலிதா அவரது ஆதரவாளர்களோட கட்சியை தலைமைக்கு போராட அதிமுக 2ஆ பிளவுபடுது. இரட்டை இலை சின்னம் முடக்கப்பட்ட நிலையில தனக்கு அளிக்கப்பட்ட சேவல் சின்னம் மூலமா 1989ஆம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தல்ல 27 இடங்கள்ல கைப்பற்றினாங்க ஜெயலலிதா. மற்றொரு அணியா எம்ஜிஆரின் மனைவி ஜானகி அணி படுதோல்வி அடையுது. இது மூலமா அதிமுகவை வழிநடத்தி செல்ல ஜெயலலிதா தான் தகுதியானவர் அப்படின்னு உறுதியாகுது. மீண்டும் அதிமுக ஒருங்கிணைச்சு அது பொது செயலாளரானாங்க ஜெயலலிதா. எம்ஜிஆர் அதிமுகவை வழிநடத்தினது ஒரு வகையா இருந்தாலும் ஜெயலலிதா வழிநடத்தியது முற்றிலும் மாறுபட்டதா இருந்துச்சு. கட்சிய ராணுவ கட்டுப்பாட்டுடன் ஜெயலலிதா நடத்தினாங்க. காலையில மந்திரி, மாலையில இந்திரி அப்படின்னு எதிர்கட்சிகள் குறிப்பிடுற அளவுக்கு கட்சியில ஒரே ஒருவர் அதிகாரம் மிக்கவரா ஜெயலலிதா மட்டுமே இருந்தாங்கன்ற நிலை கட்சியில கொண்டு வரப்பட்டுச்சு. கட்சியிலையும் ஆட்சியிலையும் ஜெயலலிதா சொன்னது மட்டுமே நடந்துச்சு. ஜெயலலிதாவே எல்லா முடிவும் எடுக்கப்படும் சர்வாதிகாரி தலைமையா உருவெடுத்தாங்க. மந்திரிகளும் மாவட்ட செயலாளர்களும் ஏனைய 2ஆம் கட்ட தலைவர்களும் ஜெயலலிதா என்னும் ஆளுமைக்கு அடிபணிஞ்சே இருந்தாங்க அப்படின்னா அது மிகையாகாது. அதனால அதிமுகவோட அடுத்த தலைவர் இவர் தான் அப்படின்னு குறிப்பிட முடியாத அளவுக்கு ஒரு நடைமுறை வந்துச்சு. தவறு செய்தவர் அல்லது தவறு செய்ததாக குறிப்பிடப்பட்டவர் என யாரா இருந்தாலும் அவர் எவ்வளவு பெரிய தலைவரா இருந்தாலும் பதவியிலிருந்து தூக்கி அடிக்கப்படுவாங்க.
காலையில செய்தித்தாள்லயோ இல்ல தொலைக்காட்சியில பார்க்கும்போதுதான் நம்ம கட்சியில இருக்கிறோமா இல்லையா அப்படின்ற நிலைக்கு தள்ளப்படுறாங்க அதிமுக கட்சியினர். ஆனா சர்வ அதிகாரத்தையும் பெற்றிருந்த ஜெயலலிதாக்கு முன்னாடி வாய் மூடியும் கை கட்டியும் தான் நிற்க முடிஞ்சிச்சு. ஒரு வகையில் இது ஜெயலலிதாக்கு பலவீனமா இருந்தாலும் மற்றொரு புறம் இது பலமா தான் இருந்துச்சு. அரசியல்ல 1996ஆம் ஆண்டு ஜெயலலிதா படுதோல்வியை சந்திக்கிறாங்க. வழக்குல சிக்குறாங்க. அவரோட இருந்தவங்க விலகி ஓடுறாங்க. ஆனாலும் மீண்டெழுந்து 2001ஆம் ஆண்டு மீண்டும் ஆட்சியை பிடிச்ச தன்னம்பிக்கை கொண்ட ஜெயலலிதா. ஒவ்வொரு 5 ஆண்டும் ஜெயலலிதாவின் அரசியல் செயல்பாடு மாறிக்கிட்டே வந்துச்சு. 1991 இருந்து 96 வரை இருந்த ஜெயலலிதாவின் அணுகுமுறையும் 2001 இருந்து 2006 வரை இருந்த அணுகுமுறையும் 2011 இருந்து 2014ஆம் ஆண்டு வரை இருந்த அணுகுமுறையும் முற்றிலும் மாறுபட்டுச்சு. தனது ஆரம்ப கால அரசியல்ல மிகுந்த வேகமும் பழிவாங்கும் எண்ணமும் கொண்டிருந்தாங்க ஜெயலலிதா. அதுக்கப்புறம் நிதானப்பட்டு சாதுரியமிக்க தலைவரா பரிமாணம் அளிச்சாங்க. மதமாற்று தடை சட்டம், கோவில்கள்ல மிருகங்களை பலியிட உள்பட சில சட்டங்களை கொண்டு வந்து ஜெயலலிதா அதுக்கப்புறம் அந்த சட்டத்துல இருந்து இது வந்து விளக்குறாங்க. விடுதலை புலிகளை குறிச்சு அவங்களோட பார்வை அதுக்கப்புறம் மாறுபட ஆரம்பிச்சிச்சு. இது போன்று கடந்த கால நடைமுறைகளை பற்றி அடுத்த கட்டத்துக்கு மாறும் பரிமாணத்தை பெற்றதால ஜெயலலிதாவின் வெற்றியை யாராலும் தடுக்க முடியல. ஜெயலலிதாவோட ஆட்சி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எதிர்கட்சிகள் வச்சாலும் மற்ற மாநிலத்தை ஒப்பிடும்போது பெண்கள் நலம் சார்ந்த விஷயங்கள், கல்வி, மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் போன்றவற்றில அவர் எடுத்த நடவடிக்கைகள் பாராட்டத்தக்கதா அமைஞ்சிச்சு. சாதாரண கிராமப்புற மக்களுக்காக, எளிய மக்களுக்காக ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்கள் பெருசா பேசப்பட்டுச்சு. கோவில்ல அன்னதானம், அம்மா உணவகம், விலையில்லா ஆடு மாடுகள் வழங்கும் திட்டம், தாலிக்கு தங்கம், பெண் போலீஸ் போன்ற திட்டங்கள் அவருக்கு சாதாரண மக்களிடையே பெரிய வாக்கு வங்கியை ஏற்படுத்தி தந்துச்சு. எதிர்கட்சியினரும் அவரை ஒரு தன்னம்பிக்கை கொண்ட பலம் கொண்ட பெண்மணி அப்படின்னு ஒப்புக்கொள்ற நிலை வந்துச்சு. மாநில நலம் சார்ந்த விஷயங்கள்ல ஜெயலலிதாவின் விட்டு கொடுக்காத தன்மை எதிர்கட்சியாலும் பாராட்டப்பட்டுச்சு. தமிழகத்தை பாதிக்கும் திட்டங்கள்ல சமரசம் செய்து கொள்ளாம உரிமையுடன் எதிர்த்து நின்றாங்க ஜெயலலிதா. காவிரி பிரச்சனையில தமிழகத்தின் உரிமைக்காக ஹைகோர்ட் வரை சென்று வெற்றி பெற்றாங்க ஜெயலலிதா. 2014ஆம் ஆண்டு இந்தியா முழுவதும் மோடி அலை வீசிய நேரத்துல மோடியின் நண்பரா இருந்தாலும் தமிழகத்துல மோடி அல்ல இந்த லேடி தான் அப்படின்னு பாஜகவை அணியில சேர்க்காம தனிச்சு நின்று 40 இடங்கள்ல 37 இடங்களை கைப்பற்றி வடக்கு தெற்க நோக்கி திரும்பி பார்க்க வச்சாங்க ஜெயலலிதா. அதுக்கப்புறம் மோடியுடன் நட்பு பாராட்டினாலும் தமிழகத்திற்கு எதிரான திட்டங்கள் என கருதக்கூடிய திட்டங்கள்ல ஒருபோதும் ஜெயலலிதா சமரசம் செய்து கொள்ளவே இல்லை. இது அவருக்கு தனி சிறப்பா அமைஞ்சிச்சு. அரசியல் சாணக்கியர் என அழைக்கப்படும் திமுக தலைவர் கருணாநிதிக்கு எம்ஜிஆர் ஒரு சவாலாக மட்டுமே விளங்கினார். ஆனா ஜெயலலிதா கருணாநிதியை தீய சக்தி அப்படின்னு சொல்லி அவர் பெரும் தடையாகவே விளங்கினார் அப்படின்னா அது மிகையாகாது. திமுக எதிர்ப்பு என்பதில் எள்ளளவும் குறையாமல் கட்சியை கொண்டு சென்ற ஜெயலலிதா இதன் மூலமா அதிமுக வெற்றி பெற செய்ய முடியும் அப்படின்னு உறுதியாவும் இருந்தாங்க. திமுகவை வீழ்த்த ஆரம்ப காலத்துல சிறிய கட்சியோட கூட்டணி வச்சு அவங்கள வளர்த்து விடவும் அவங்க தயங்கவே இல்லை. ஒரு கட்டத்துல கூட்டணி அரசியல் அப்படின்ற தேர்தல் சிந்தனையை மாற்றி கூட்டணி சேரா பிரிந்தாளும் அரசியல் என்ற புதிய உக்தியும் கையாண்ட ஜெயலலிதா அதிலும் வெற்றி பெற்றாங்க. எதிர்கட்சிகளை பிளவுபடுத்தி அதிமுகவை வெற்றி பாதையிலையும் அழைத்து சென்றாங்க. 2014 மற்றும் 2016 ஆண்டு நாடாளுமன்ற சட்டப்பேரவை தேர்தல்ல இந்த நடைமுறையின் மூலமா ஜெயலலிதா வெற்றியும் பெற்றாங்க. நிர்வாகத்துல ஜெயலலிதா கருணாநிதிக்கு இணையானவர் என்பது யாராலும் மறுக்க முடியாது. தனக்கு சரியான பட்டதை தன கவனத்துக்கு சரியான விஷயங்களை கொண்டு வரப்பட்டா உடனடியா அது நிறைவேற்றப்படும். இது ஜெயலலிதாவோட பாலிசி. சட்டப்பேரவையில ஜெயலலிதா இருந்தா தலைமை ஆசிரியர் இருக்கும் வகுப்பறை போன்று அமைதியா இருக்கும். அமைச்சர்கள் உறுப்பினர்கள் கேள்விக்கு பதிலளிப்பதை கவனிப்பாங்க. சரியில்லை அப்படின்னா சட்டப்பேரவை செயலரை பார்ப்பாங்க. அடுத்த கணம் அவங்க முன் கோப்பு இருக்கும். அடுக்கடுக்கான வாதத்தை வைப்பாங்க. சட்டப்பேரவையில அவரது வாதத்தை திமுகவினர் எதிர்கொள்ள முடியாம மறுநாள் கருணாநிதி அதற்கு தனக்கு அறிக்கை மூலமா பதிலளிச்ச நிகழ்ச்சியும் உண்டு. அதே நேரம் பெண் எம்எல்ஏக்கள் எதிர்கட்சியினரா இருந்தாலும் அவங்க பேச்ச கவனிச்சு கோரிக்கையை நிறைவேற்றியதும் உண்டு. இத பல முறை சாதித்து காட்டினார் திண்டுக்கல் மார்க்சிஸ்ட் எம்எல்ஏ பாலபாரதி. அவங்க தனது பேச்சாற்றலால ஜெயலலிதாவை கவர்ந்து பல திட்டங்களையும் அனுமதி பெறாங்க. அனைத்து அதிமுக எம்எல்ஏக்களும் சஸ்பெண்ட் செய்யப்பட தன்னந்தனியா சென்று அப்போதைய திமுக அமைச்சர்களின் குறுக்கீடுகளையும் எதிர்கொண்டு 45 நிமிடம் பேசியது ஜெயலலிதாவின் வாத திறமைக்கு ஒரு சான்று.
திமுக போல இல்லாம அதிகமான இளைஞர்களை கட்சிகளுக்குள்ள தலைவர்களாகவும் நிர்வாகிகளாகவும் கொண்டு வந்தது ஜெயலலிதாவின் சிறப்பு. இது அதிமுகவை உயிர்ப்புடன் இருக்க வச்சுச்சு. எதிர்கட்சி எம்பி கனிமொழி உறுதிக்கு பெயர் பெற்றவர் ஜெயலலிதா, அவரிடம் பிடித்தது அவரது துணிச்சல் அப்படின்னு மனம் திறந்து பாராட்டுற அளவுக்கு அவர் இருந்தாங்க. ஜெயலலிதா என்ற ஆளுமை அழகும் ஆபத்தும் விசாலமான புத்தக அறிவும் பட்டறிவும் விடாப்பிடியான குணமும் பேரன்பும் பெருங்கோபமும் கொண்ட ஒரு முரண்பட்ட ஆளுமையாகத்தான் இருந்தது. பெண்களை வீக்க சக்தியாக பார்க்கும் ஆணாதிக்க சமூகத்தில், அதுவும் சினிமா அரசியல் என்று பெண்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காத துறையில் தனது புத்தி சாதுரியத்தாலும் வசீகரத்தாலும் கொண்ட கொள்கையில் சமரசம் ஏதுமின்றி அதே நேரத்தில் தவறெனில் உடன் திருத்தி கொண்டு செயல்பட்ட செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழக பெண் அரசியல்வாதிகள் அல்லவை நீக்கி நல்லவை சேர்த்து படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய அரசியல் ஆளுமையில் மிக முக்கியமானவர் என்பதில் எள்ளளவும் சந்தேகமில்லை. விடைபெறுகிறேன் மக்களே.